திருட்டுத்தனமா, கள்ளத்தனமா, அயோக்கியத்தனமா அதிமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்காவுக்கு ஓட்டு போட வச்சது யார்? எதுக்கு ஜோசப் விஜய் வந்து எம்ஆர்சி நகரில் போய் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனார்? ஆனால் அவர் நான் தூய சக்தின்னு சொல்லிக்கிறாரு சார். தூய சக்தி தொடர்பு கட்ட சக்தி. பொய்க்கால் குதிரை ஆட்சியில் இருக்கணும். அந்த பொய்க்கால் குதிரைக்கினுடைய இயக்கிற அதை ஓட்டுற அந்த சாட்டையை வச்சிருக்கிறது அமைதிப்படையில் அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், சத்யராஜ். அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் இந்த ஆதவர்ஜுனா. இல்லை, அதிமுகவில் இருந்து போய் இணைகிறவங்க எல்லாமே அவரை பார்த்து இணைகிறாங்க. தாவேக ஆட்சியை நடத்துறதே வந்து இந்த ஆதவர்ஜுனோட தான். ஆதவர்ஜுனோடைய சூதாட்ட பணம் தான் இன்னைக்கு வந்து ஒரே நாளில் ஒரு சினிமாவில் எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு அதை வந்து சாதனையாக படத்தில் காட்டியிருக்காரு. இன்னும் காட்டிட்டு தான் மீம்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு வெக்கங்கெட்டதனமாக ஒரே நாளில் ஊழல் ஒழிஞ்சு போச்சு, ஒரே நாளில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக போச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் புதுசாக வந்தோம் 6 மாதம் ஆகட்டும் அப்படின்றாங்க. அது சரியான பதில் தான். ஒரு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். இவங்க காட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி 6 மாதம் டைம் கொடுக்க முடியும்? அதிமுக இருந்து போறவங்க எல்லாமே எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்கு. இந்த விஜயை பார்த்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆரை பார்த்தேன்னா ஏன் எலெக்ஷனுக்கு முன்னால் போய் பார்க்கல? இப்போதான் திடீர்னு அவர் எம்ஜிஆரை மாறிட்டார். ஆட்சிக்கு வந்தவொன்னே அவர் எம்ஜிஆர் ஆகிட்டார். அதுக்கு ஜோசப் விஜயை வந்து பிரச்சாரம் பண்ணால் கூட அந்த 4 தொகுதிகளையும் அதிமுக தான் வெற்றி பெறும். நாளை நிமிடங்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேக ஆட்சி அமைச்சு 1 மாத காலம் ஆகிவிட்டது சார். நிறைய குற்றச்சம்பவங்கள், குறிப்பாக கொலை, பாலியல் வன்கொடுமை, சேலத்தில் கூட ஒரு பொண்ணை வந்து ஆபாச வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. ஆனால் தாவேக ஐடிவிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு, திமுகவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு புகைச்சலப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த தற்குறிகள் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அந்த தற்குறி ஜனத்துலேருந்து மீண்டு வரல. அவங்க தலைமை தான் ஒரு தற்குறித்தனமாக பொறுப்பற்ற முறையில் மீம்ஸ் போட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றலாம்னு நினைக்குதுன்னா, இப்போ அந்த ஐடி விங்கும் அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஆயுதமே அதுதான். இன்றைக்கி வந்து ஒரு இந்திய அரசியல்லையே இந்திய அரசியல் சட்டத்துக்கு முரணாக தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக குழந்தைகளை மீம்ஸ் போட வச்சு அது மூலமாக இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவே தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறானது. அதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வரலான்றது நிலையில் ஒரு கண்மூடித்தனமாக பொறுப்பற்ற முறையில் ஆட்சிக்கு வந்தால் போதும். அவங்களுடைய ஒரே நோக்கம் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகணும். இதை தவிர வேறு என்ன அவங்க வந்து கொள்கையாக வச்சு செஞ்சாங்க? எல்லாமே ஜோசப் விஜய் முதலமைச்சரானால் இந்த நாட்டில் எல்லாமே சரியாக போயிடும். ஒரே நாளில் ஒரு சினிமாவில் எழுதி கொடுக்குற வசனத்தை பேசிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு அதை வந்து சாதனையாக படத்தில் காட்டியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ வந்து ஆட்சியில் வந்து காட்டலான்னு பார்த்தாங்க. இன்னும் காட்டிட்டு தான் மீம்ஸ் போடுறாங்க. இன்றைக்கி வெக்கங்கெட்டதனமாக ஒரே நாளில் ஊழல் ஒழிஞ்சு போச்சு, ஒரே நாளில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக போச்சு. இன்ஸ்டாகிராம் மீம்ஸு, ஷார்ட்ஸு இதை வச்சியே வந்து ஆட்சி பிடிச்ச ஒரே கூட்டம் இந்த தற்குறி கூட்டம் தான். இந்த தற்குறி கூட்டம் அதை தொடரணும்னு பார்க்குது, இன்னும் தொடரணும்னு நம்புது. ஆனால் மக்கள் மறுபடியும் ஏமாற மாட்டாங்கன்றதை அவங்க இனி வரக்கூடிய காலங்கள் காட்டும். ஒரு சரியான அரசியல் மயப்படுத்தாமல் இவங்க ஆட்சியில் இருக்கணும். ஜோசப் விஜய் என்ற பேரில் ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சியில் இருக்கணும். அந்த பொய்க்கால் குதிரைக்கினுடைய இயக்கிற அதை ஓட்டுற அந்த சாட்டையை வச்சிருக்கிறது இந்த அமைதிப்படையில் அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், சத்யராஜ். அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் இந்த ஆதவர்ஜுனா. இல்லை, அதிமுகவில் இருந்து போய் இணைகிறவங்க எல்லாமே அவரை பார்த்து இணைகிறாங்க. ஒரு தலைவனை பார்த்து இணையக்கூடிய ஒரு வழியே இல்லையே எங்க. அந்த இன்னைக்கு தாவேக ஆட்சியை நடத்துறதே வந்து இந்த ஆதவர்ஜுனோட தான். ஆதவர்ஜுனோடைய சூதாட்ட பணம் தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை காப்பாற்றிருக்கு, ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு, ஆட்சியை வடிவமைச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எல்லா வகையிலையும் வந்து இந்த ஆட்சியினுடைய மொத்தமே ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா நினச்சா யாரையும் சபாநாயகரை நீக்க முடியும், சபாநாயகர் நினைச்சாருன்னா யாரையும் எம்எல்ஏ பதவியிலேருந்து நீக்க முடியும்னு சொல்லி இவங்க வச்சது தான் சட்டம், இவங்க போட்டது தான் உத்தரவுன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா சொன்னால்
யாரை வேணால் எந்த பொறுப்பில் நியமிக்க முடியுன்றது எழுதப்படாத சட்டமாக. இன்றைக்கி முதலமைச்சர் ஜோசப் விஜயா இருக்கலாமே தவிர முதல் போட்டவர் ஆதவர்ஜுனா தானே. ஆக யார் முதலமைச்சர்னா முதல் போட்டவர் தான் முதலமைச்சர். இவர் ஒரு பொம்மை கவசம். இவங்க வந்து எதையும் தன்னை இன்னைக்கு யாராவது ஒரு பத்திரிகையாளர் வந்து ஜோசப் விஜய் கிட்ட போய் பேசியிருக்கீங்களா, அல்லது அவர் யார்கிட்டயாவது பேசியிருக்காரா? அரசு அதிகாரிகளே நாங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் கதை சொல்கிறோம், அவர் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்காருன்றா எந்த பதிலும் சொல்கிறதா செய்யலை. இன்றைக்கி அவரை ஒரு ரோபோ மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வராரு, உட்கார்றாரு, அலுவலகத்துக்கு காலையில் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறாரு, சாயங்காலம் 5-6 மணி ஆச்சுன்னா அவர் 5 மணிக்கு கிளம்பிடுறாரு, 7 மணிக்கு போய் அவர் சங்கமம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் அவரை யாரும் பார்க்க முடியல. இன்றைக்கி உளவுத்துறை தருகின்ற அன்றாட அஃபிஷியல் ரிப்போர்ட் கூட முதலமைச்சருக்கு பார்க்குறதே இல்லைன்றாங்க. அதை 3 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்க. யார் அதை முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அதை வந்து ஒரு துண்டு பிரசன் கொடுக்குற மாதிரி சீக்ரெட் ரிப்போர்ட்டையே உளவுத்துறையினுடைய அன்றாட குறிப்புகளே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஆதவர்ஜுனா உள்பட 4 பேர்கிட்ட அது ஒப்படைக்கிறாங்கன்றாங்க. இப்படி சட்டத்துக்கு புறம்பாக மட்டும் இன்றைக்கி அதிகாரியெல்லாம் முடிவை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க வந்து யார் என்ன செய்கிறாங்க, எந்த நோக்கத்தில் இருக்குன்னு தெரியாமல் அவங்கவுங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இன்றைக்கி ஆட்சி நடக்குது. ஆக இன்றைக்கி ஒரு பொம்மை முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பார்த்துங்க. இந்த எதிர்கட்சியாக இருக்க சொல்ல என்ன வேணால் பேசலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் புதுசாக வந்தோம் 6 மாதம் ஆகட்டும் அப்படின்றாங்க. அது சரியான பதில் தான். ஒரு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். இவங்க காட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி 6 மாதம் டைம் கொடுக்க முடியும்? 6 நாள்லே கதறாங்கலாம் சொல்லி திருச்சியில் பேசியிருக்காரு. அதுதாங்க, அவர் காட்சி தான் நடத்துகிறாரு. இன்றைக்கி யாரோ எழுதி கொடுக்கறத அந்த நெளிவு சுழியோடு போய் மேடையில் ஒப்பிக்கிறாரு, நடிக்கிறாரு. அதுதானே செஞ்சார். மக்கள் ஒரு பொறுப்பான முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? திருச்சியில் போய் நன்றி சொன்னவர் நன்றி சொல்லிவிட்டு அடுத்து நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எதிர்கட்சிகள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க, உங்களுடைய அனுபவத்துக்கு நாங்கள் வந்து சாதாரணமானவங்க, அதனால் தேர்தலோடு நம்மளுடைய போராட்டம்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் நானான்றது பார்த்து தேர்தலில் என்னை வந்து மக்கள் விரும்பி ஆட்சிக்கு உட்கார வச்சுருக்காங்க, நான் அதுக்குரிய தகுதியான உள்ளவனா என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன், நீங்களும் மக்களுக்காக தான் வந்து கட்சி நடத்துகிறீங்க, அதனால் நான் நல்லது செய்ய சொல்ல என்னை தட்டி கொடுங்க, தெரியாததை சொல்லி கொடுங்க, ஏதாவது நான் என் ஆட்சியில் பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் திருத்துங்கன்னு சொல்லியிருந்தால் ஒரு முதலமைச்சர் வந்து நாட்டை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர், ஆட்சி நல்லா நடத்துகின்ற முதலமைச்சருடைய இலக்கணமாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அங்கே போய் சவால் விடுறாரு. எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி, இந்த அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், இந்த மற்றும் சிலரை பற்றி, அந்த மற்றும் சிலரில் வந்து எங்கேயோ ஒதுங்கி இருந்த ஒரு சிலர் வீட்டுக்கு போய் சோபா கொடுத்தது யார்? வெக்கத்தை விட்டுட்டு போய் அவங்க வீட்டில் போய் கையில் காலில் விழுந்து பொக்கே கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டது யார்? ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தகுதி, அதாவது கவர்னர் என்ன சொல்கிறாரு, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணுன்றாரு. இவர் பதவி பிரமாணம் எடுத்துட்ட உடனே என்ன செஞ்சார்? எந்த கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கலான்ற வேலையை தானே பார்த்தாரு. அந்த 3 நாளும் இவங்க சுற்றி திமுக கூட்டணி கட்சிகளே வளைச்சாங்க. அதிமுக கட்சியில் இருக்கிறவங்கள வந்து கட்சியை 2ஆக பிளந்து அதில் ஒரு பகுதியை இவங்க ஆதரவை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு 10 மந்திரி தரேன், 11 வாரிய தலைவர் தரேன்னு சொல்லி ஆளை தூக்க முயற்சி பண்ணது யார்? அமமுகவுடைய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கடத்தந்து யார்? அவர்கிட்ட காரில் வச்சு கையெழுத்து வாங்கினது யார்? அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தது யார்? இந்த அயோக்கியத்தனங்கள்லாம் செஞ்சது தாவேக்க தானே. ஜோசப் விஜய் வேணா நான் செய்யலை, ஆதவர்ஜுனா செஞ்சிட்டாருன்னு சொல்லாமல் தவிர ஜோசப் விஜய்க்கு தானே இதுக்கு பொறுப்பேற்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத, சரித்திரத்தில் இல்லாத ஒரு அயோக்கியத்தனம், அசிங்கம், அவமானம், தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இன்றைக்கி கொல்லைப்புற வழியாக பேரம் பேசி திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக, அயோக்கியத்தனமாக அதிமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்காவுக்கு ஓட்டு போட வச்சது யார்? எதுக்கு ஜோசப் விஜய் வந்து எம்ஆர்சி நகரில் போய் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனார்? ஆனால் அவர் நான் தூய சக்தின்லாம் சொல்லிக்கிறாரு சார். தூய சக்தி, தொடர்பு கட்ட சக்தி.
இன்னைக்கு தூய சக்தினா தொடப்பத்தை வச்சு இது சுத்தம் பண்ணோம். ஆனால் இந்த தொடப்பத்தை வச்சு இன்னைக்கு அசுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் ஜோசப் விஜய் போன்ற ஒரு தற்குறி தமிழ்நாட்டு சரித்திரத்தில் ஆட்சிக்கு வந்தது இல்லை. முதல் முறையாக இந்த தற்குறி வந்ததுனால என்ன நடக்குதுன்னே தெரியல. 6 மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, அது வேற. ஆனால் இவர் நீங்கள் ஒன்று வேணாம், இப்போ இந்த சிங்கம் பெண் பாதுகாப்பு படைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது என்ன, ஏற்கனவே அம்மா பெட்ரோல் இருந்தது, அதுக்கு பார்த்தா அந்த வாகனத்தெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாத்தையும் ஒட்டி மீம்ஸ் போடுறதுக்கு நல்லபடியாக இவங்க பண்ணாங்க. அந்த வாகனங்கள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாருக்குமே தெரியல. என்ன பண்ண போகிறாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுதான் அம்மா பெட்ரோல் செஞ்சாங்க, அதுதான் பிங்க் பெட்ரோலாக திமுக ஆட்சியில் இருந்தது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ பாதுகாப்பு படைன்றது என்ன? பாதுகாப்பு படைன்றது அது ஒரு ஃபோர்ஸு, ஒரு அது வந்து காவல். ஆனால் இந்த பெட்ரோல் பண்ணுறத வந்து பாதுகாப்பு படைன்னு சொன்னால் இது எப்படி பாதுகாப்பு படை? பாதுகாப்பு படைன்னா அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடக்கூட அனுமதி இல்லை, ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியாது. இங்கே சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் ஒரு குற்றம் கண்டுபிடித்தால் அந்த குற்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது, வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களா. அவங்க பிடிச்சி கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறாங்க. இது என்ன வேலை? இது எப்படி பாதுகாப்பு படையாக மாறும்? அதிமுக வந்து போறவங்க எல்லாமே எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்கு, அம்மாவோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜு, மரகதகுமார் எல்லாம் பேசினாங்க சார். உண்மையில இவ்வளவு பேசக்கூடிய என்ன சூழ்நிலை சார்? இல்லை பேச சொல்றாங்களா? அதான் கடம்பூர் ராஜுலேருந்து எல்லாருமே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை படத்தில் பார்த்து கட்சியில் சேர்ந்தவனுங்க. கடம்பூர் ராஜு, கடம்பூர் ஜனார்த்தனம் மத்திய அமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இணையமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட எடுப்பு வேலை செய்ய வந்தவர் கடம்பூர் ராஜு. புரட்சித் தலைவர் அப்போது புரட்சித் தலைவர் எப்படி பார்த்துருப்பாரு? படத்தில் தானே பார்த்துருப்பாரு. அதனால் இன்றைக்கி விஜய் பார்த்த உடனே அந்த விஜயை பார்த்து இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பார்த்தேன்னா ஏன் எலெக்ஷனுக்கு முன்னால் போய் பார்க்கல? இப்போ தான் திடீர்னு அவர் எம்ஜிஆராக மாறிட்டார், ஆட்சிக்கு வந்தவொடனே அவர் எம்ஜிஆர் ஆகிட்டார். அதுக்கு முன்னால் வந்து நான் இன்னும் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பித்தார். 1973 பிப்ரவரியில் வந்து மே மாதம் திண்டுக்கல்லில் வெற்றி பெற்றார். 77 தான் அதிமுக அமைச்சரவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைச்சது. அதுக்கு முன்னால் 74லேயே பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக ராமசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிமுகவில். அதுக்கு பிறகு 77 அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்ன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தான் சட்டமன்ற தேர்தலில் வந்தது. இப்படி தொடர்ந்து அதிமுக வந்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றது, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார். எந்த நேரத்திலேயாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு இடம் குறைஞ்சது எவங்கிட்டனா போய் எனக்கு பிச்சை போடுங்கன்னு போய் நின்னாரா? முழு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சார். ஜோசப் விஜய் மாதிரி தெருவா பிச்சை எடுத்தாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் சூட்கேஸ் அமைச்சிட்டு பிஸ்பா பட பாணியில் போய் என்னை காப்பாற்றுங்கன்னு போய் கதர்னாரா? இந்த பிச்சை எடுக்கிற கும்பலும் ஆட்சியை வந்து உரிமையோடு உட்கார்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஒன்றா? இன்றைக்கி இந்த பிச்சைக்கார கூட்டம் இன்றைக்கும் பிச்சையில் தானே ஓட்டிகிட்டு இருக்கு. தாவேக்காவுக்கு பெரும்பான்மையோட ஆட்சி நடத்துகிறாங்களா? இன்றைக்கும் திமுக கூட்டணியில் இருந்தவங்கள கடன் வாங்கி தான் நடத்துகிறாங்க. அவங்க பாவம் முதல்ல நான் கடன் கொடுத்தேன்னு சொன்னாங்க, இப்போ போனால் அவங்க என்ன நீ என்ன கடன் கொடுத்த நானே போயிட்டேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. இன்றைக்கி இப்படி எல்லா கட்சியும் விலை பேசி வாங்குறாங்க. என்ன கொள்கை ரீதியான ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வரக்கூடாது, உனக்கு நீ தற்குறி, நீ ஆட்சி நடத்த தகுதி இல்லாதவர்ன்றதுக்காக போட்ட ஓட்டு திருமாவளவன் வாங்கின ஓட்டு, காங்கிரஸ் வாங்கின ஓட்டு, முஸ்லீம் லீக் வாங்கின ஓட்டு, கம்யூனிஸ்ட் வாங்கின ஓட்டு. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் சேர்த்து வச்சு என்ன மக்கள் வெற்றி பெற வச்சுட்டாங்க, ஆட்சியில் அமர்த்திட்டாங்கன்னு சொன்னால் அது அயோக்கியம் தானே. நீ யோகியமானவர் தான் அவங்களெல்லாம் ரிசைன் பண்ண வச்சுட்டு இப்போ மதிமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கல, ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்ட்டு அவங்க உதய சூழ்நிலை நடந்ததுனால நீ பேசுகிற. ஆக இவங்க வந்து மெஜாரிட்டி இல்லாத இன்றைக்கும் இழுபறியில் தான் அந்த அரசு இருக்குது. இன்றைக்கி இந்த 4-5 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தால் என்ன நிலைமைன்னு யாருக்கும் தெரியாது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட 4 தொகுதியெல்லாம் அதிமுக தான் வெற்றி பெறும். அதிமுகவினுடைய தொண்டர்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 பேரும்
இந்த கட்சிக்கு துரோகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு துரோகம், புரட்சித் தலைவி அம்மாவுக்கு துரோகம், இந்த கட்சியை நம்பி இருக்கின்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு துரோகம் செஞ்ச துரோகிகள் ஆகிட்டாங்க. இந்த 4 பேருக்கு செக் வைக்கிற விதமாக தானே எடப்பாடியார் வந்து வேட்பாளரை நிறுத்துவார். 4 பேர் செக் வைக்கிறதுக்கு அவங்க என்னங்க குப்பைங்க, அந்த குப்பைங்களுக்கு செக் வைக்க அவசியம் இல்லை. என்னைக்கு அதிமுகவிலிருந்து அவங்க விலகிறோன்னு சொன்னாங்களோ அன்னையோடு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவங்க ஏதாவது ஜோசப் விஜய் பிச்சை போட்டால் அந்த பிச்சையை வாங்கி அதில் பொழப்பு நடத்தலாமே தவிர அதிமுக மறுபடியும் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக விட மாட்டோம். இன்றைக்கி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 4 தொகுதியெல்லாம் அதிமுக கோட்டை. மதுராந்தகம் வந்து அதிமுக கோட்டை. அதே மாதிரி பெருந்துறை வந்து அதிமுக கோட்டை. பெருந்துறை இது வரைக்கும் தொடர்ந்து அதிமுக தான் வெற்றி பெற்று வந்திருக்கு. அதே மாதிரி அது அம்பாசமுத்திரத்தில் இந்த இசக்கி சுப்பையா போட்டியிடாத 2011 வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றது. அதனால் இவரனோ பெரிய பிடுங்கி அதிமுக நான் வந்து ரெட்டலைக்கே ஓட்டு கேட்கல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல, அவங்களாம் வந்து போட்டாங்கன்னா நீ அதிமுக நிற்கலைன்னா உன்னை எந்த நாய் சீண்டி இருக்கான்? அதிமுக இசைக்கு சுப்பையா போன்ற அயோக்கியம் இல்லை, எந்த கழுத குதிரை நிற்க வச்சாலும் அந்த தொகுதியில் வெற்றி பெற, அதனால வெற்றி பெற்றது. நீ ஓட்டு கேட்டு வெற்றி பெறல, நீ சொல்கிறது மாதிரி உண்மை. நீ ஓட்டு கேட்டு வெற்றி பெறல, உன்னை பார்த்து ஓட்டு போடல. அதிமுகவை பார்த்து அதிமுகவுக்கு போட்ட ஓட்டு, ரெட்டலைக்காக விழுந்த ஓட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பிரச்சாரத்துக்கு வந்த ஓட்டு, புரட்சி தலைவி அம்மாவுக்காக வந்த ஓட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக வந்த ஓட்டு. இந்த ஓட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவரை பெரிய சூரப்புலி வீரப்புலி இப்போ வந்து நின்று ஜெயிக்க சொல்லுங்கள். ஜோசப் விஜயை வந்து பிரச்சாரம் பண்ணால் கூட இந்த 4 தொகுதிகள்லையும் அதிமுக தான் வெற்றி பெறும். இந்த 4 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாவே தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய பலத்தை மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்வாங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறிய நன்றி சார். நன்றி.